இன்று 13/1/2025 குரோதி வருடம் மார்கழி 29 திங்கட்கிழமை. வளர்பிறை சதுர்த்தசி திதி அதிகாலை 5:20 மணி வரை. அதன்பின் பௌர்ணமி திதி. திருவாதிரை நட்சத்திரம் காலை 11:23 மணி வரை. அதன்பின் புனர்பூசம் நட்சத்திரம். சித்த அமிர்த யோகம். நல்ல நேரம் காலை 6 - 7:30 மணி வரை. ராகு காலம் காலை 7:30 - 9 மணி. யமகண்டம் காலை 10:30 - 12 மணி வரை. குளிகை மதியம் 1:30 - 3 மணி வரை. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். சந்திராஷ்டமம் விருச்சிகம். பொது போகி. ஆருத்ரா தரிசனம் பௌர்ணமி. சூரிய உதயம் காலை 6:38 மணி. அஸ்தமனம் மாலை 5:57 மணி. சந்திர உதயம் மாலை 5:50 மணி. அஸ்தமனம் நாளை அதிகாலை 5:57 மணி. மேஷராசி அன்பர்களே, முயற்சி வெற்றியாகும் நாள். சிலருக்கு வெளியூர் பயணம் ஏற்படும். வருமானம் அதிகரிக்கும். உடலில் இருந்த சங்கடம் விலகும். செயலில் வேகம் இருக்கும். வியாபாரம் விருத்தியாகும். தொழிலில் ஏற்பட்ட பிரச்சனைகளை சரி செய்வீர். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். ரிஷபராசி அன்பர்களே, வரவால் வளம் காணும் நாள். அரசு வழி முயற்சி ஆதாயமாகும். வெளியூர் பயணம் லாபம் தரும். எதிர்பார்த்த தகவல் வரும். உதவி கேட்டு வந்தவர்களுக்கு கொடுத்தனுப்புவீர். சுய தொழில் செய்து வருவோரின் எதிர்பார்ப்பு நிறைவேறும். தனியார் நிறுவன ஊழியர்களின் தேவை பூர்த்தியாகும். மிதுனராசி அன்பர்களே, உற்சாகமான நாள். திட்டமிட்ட முயற்சி ஆதாயமாகும். தேவைக்கேற்ற பணம் வரும். கவனமாக செயல்படுவதால் சங்கடங்களை தவிர்க்கலாம். புதிய முயற்சிகளில் எச்சரிக்கை அவசியம். உழைப்பின் வழியே உயர்வை காண்பீர். எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும். கையில் பணம் புரளும். கடகராசி அன்பர்களே, திட்டமிட்டு செயல்படுவதால் ஆதாயம் உண்டாகும். கவனமாக செயல்படவும். செலவு அதிகரிக்கும். பணியிடத்தில் வேலைபளு அதிகரிக்கும். எதிர்பார்த்த பணம் வருவதில் தாமதம் ஏற்படும். அலுவலகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். மனதில் இருந்த குழப்பம் விலகும். சிம்மராசி அன்பர்களே, லாபமான நாள். திட்டமிட்டு செயல்பட்டு நினைத்ததை சாதிப்பீர்கள். வரவேண்டிய பணம் வரும். வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகள் விலகும். புதிய முயற்சி வெற்றியாகும். வருமானம் அதிகரிக்கும். எதிர்பார்த்த பணம் வரும். எடுத்த வேலைகள் முடியும். நவீன பொருட்கள் வாங்குவீர்கள். கன்னிராசி அன்பர்களே, உழைப்பு அதிகரிக்கும். சுயதொழில் செய்து வருபவர்கள் வியாபாரத்தை விரிவு செய்ய முயற்சிப்பீர். உங்கள் முயற்சி லாபத்தை உண்டாக்கும். கடன்களை அடைப்பீர். நட்பு வட்டம் விரியும். உங்கள் எதிர்பார்ப்பு நிறைவேறும். செய்து வரும் தொழிலில் வாடிக்கையாளர் அதிகரிப்பர். துளாராசி அன்பர்களே, நீங்கள் மேற்கொள்ளும் வேலைகளில் ஆதாயம் கூடும். பெரியோர் ஆலோசனை நன்மை தரும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். எதிர்பார்த்த பணம் கிடைக்கும். நெருக்கடி நீங்கும். நீண்ட நாள் பிரச்சனைக்கு இன்று தீர்வு காண்பீர். வழிபாட்டால் மனம் தெளிவடையும். விருச்சிக ராசி அன்பர்களே, விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாள். இழுபறியாக இருந்த வேலையை முடிவிற்கு கொண்டு வருவீர்கள். சந்திராஷ்டமம் தொடர்வதால் மனம் குழப்பத்தில் மூழ்கும். கடன் கொடுத்தவர்கள் உங்களை நெருக்கடிக்கு ஆளாக்குவர். நிதானமாக செயல்படுவதால் எதிர்பார்க்கும் நன்மை உண்டாகும். வரவு செலவில் இருந்த சங்கடம் நீங்கும். தனுசு ராசி அன்பர்களே, மகிழ்ச்சியான நாள். உங்கள் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். புதிய பொருள் சேரும். நீண்ட நாள் முயற்சி இன்று நிறைவேறும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகும். வியாபாரத்தில் உங்கள் கணக்கு வெற்றியாகும். பணியாளர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பர். மகர ராசி அன்பர்களே, யோகமான நாள். திட்டமிட்டிருந்த வேலைகள் நடந்தேறும். வருமானம் அதிகரிக்கும். உங்கள் செல்வாக்கு உயரும்.
விஐபிகள் ஆதரவுடன் தடைப்பட்டிருந்த வேலைகளை நிறைவேற்றுவீர்கள். பொது வாழ்வில் ஈடுபட்டிருப்போரின் செல்வாக்கு உயரும். இழுபறியாக இருந்த வழக்கு வெற்றியாகும். கும்பராசி அன்பர்களே, நன்மையான நாள். திட்டமிட்டிருந்த செயல்கள் எளிதாக நடந்தேறும். குடும்பத்தில் இருந்த நெருக்கடி நீங்கும். உறவினர்கள் உதவியுடன் உங்கள் வேலைகள் நடந்தேறும். எந்த ஒன்றிலும் நிதானமாக செயல்படுவது நன்மையாகும். நீண்ட நாள் பிரச்சனைக்கு இன்று முடிவு கிடைக்கும். மீனராசி அன்பர்களே, உழைப்பால் உயர்வு காணும் நாள். வியாபாரத்தில் இருந்த நெருக்கடி விலகும். எதிர்பாராத செலவுகள் தோன்றும். உங்கள் மனதில் தேவையற்ற சிந்தனை மேலோங்கும். நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியாகும். தாய்வழி உறவுகளின் ஆதரவால் திட்டமிட்ட வேலை நடந்தேறும். பொது பலன்: பரணி, பூரம், பூராடம் ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு எடுக்கும் முயற்சிகள் வெற்றியாகும். நினைப்பது நிறைவேறும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நெருக்கடி அதிகரிக்கும். வழிபாடு நன்மை தரும்.